டுடே செஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும். லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் மூலமாக தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஓகே. செகண்ட் MT5, அடுத்தது பைனான்ஸ் அண்ட் டிபாசிட் விட்ரோவல்ஸ் அண்ட் ஹவு டு ட்ரேட் on. ஓகே. அப்போ இன்றைக்கு செஷன்ஸ் வந்து நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ண போகிறது அக்கௌண்ட் செட்டப். ரைட். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இந்த புரோக்கர் ரேஞ்ச் என்றது பார்ப்போம். அடுத்தது இந்த பிப் அண்ட் லாட் சைஸ்ன்றது என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கோறேன். 1 minute. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கணும். ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணும் போது காய்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். எப்படி எங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். நாங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணும் போது 3 அக்கௌண்ட்ஸ் ப்ளே ஸ்டோர் மூலமாகவோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர் மூலமாகவோ நாங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறது. ஓகே. நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரேட் பண்ண போகிறது ஃபாரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்மில். ஓகேயா? அப்போ எங்களுக்கு ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னா அந்த கேஷ் எல்லாம் ஹேண்டில் ஆகுறதுக்கு, அந்த USD எல்லாம் ஹேண்டில் ஆகுறதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு புரோக்கர் ரேஞ்ச் ஒன்று இருக்கணும். சரியா? அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற புரோக்கர் ரேஞ்ச் தான் வந்து லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் இல்லாட்டி LTI என்ற புரோக்கர் ரேஞ்ச் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. செகண்ட், ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு, ஓகே, ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கோ நாங்கள் ஒரு ப்ரோக்கரேஜ் ஒன்று ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணுவோம், MT5 வந்து. அடுத்தது எங்களோட மூணாவது நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்களோட டிபாசிட் அண்ட் விட்ரோவல்ஸ்க்கு பைனான்ஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ரைட். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கதைக்கணும் இந்த LTI இல்லாட்டி இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்றது என்ன? லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ். இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்றது ஒரு புரோக்கர் காய்ஸ். ஏன் இந்த புரோக்கர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம்டா, ஒரு புரோக்கர் ஒன்று சூஸ் பண்ணும் போது நாங்கள் மெயினாக பார்க்கணும் அவங்களோட இருக்கிற லைசன்ஸ். ஓகேயா? இப்போ இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்றது வந்து மொரீஷியஸ் லைசன்ஸ் இருக்கிற இப்போதைக்கு மார்க்கெட்டில் 8 இயர்ஸ் பழைய ஒரு புரோக்கர் தான் இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்றது. அப்போ இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸில் விட்ரோவல்ஸ் அண்ட் டிபாசிட் வந்து எங்களுக்கு விட்ரோவல்ஸ் வந்து 1 or 2 ஹவர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். டிபாசிட் வந்து நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு உங்களோட டிபாசிட்ஸை இந்த LTIயில் எடுத்துக்கோயிலும். அண்ட் இது வந்து மொரீஷியஸ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய, ஓகே, ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு புரோக்கரேஜ். சரியா? அப்போ நாங்கள் எப்போதுமே ஒரு புரோக்கரேஜ் புரோக்கரேஜ் எடுக்கும் போது நாங்கள் பார்க்கணும் அதில் ஆக்சுவல் லைசன்ஸ். ஓகே. அதில் இருக்கிற லைசன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற ஸ்ப்ரெட் எப்படி உண்டு. ஓகே. இதில் ஸ்ப்ரெட்னா 0. ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி உங்களுக்கு நான் அது விளங்குற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும் போது சில புரோக்கர்ஸ் என்ன செய்வாங்கண்டா அவங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று வச்சுக்கிட்டு எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த என்ட்ரி எடுப்பாங்க. சரியா? அப்போ எங்களோட புரோக்கர் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலும். சில புரோக்கர்ஸ் இந்த ப்ராஃபிட்டை வச்சுக்கோறதுக்கு அவங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரேடை ஹேண்டில் பண்ணுறது சில புரோக்கர்ஸ்ட வேலை. அப்போ எங்கட இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்லன்றது பார்த்தீங்கன்னா நார்மலி அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து 100% இல்லை. ரைட்.
எங்களுக்கு இந்த எல்டிஐ என்ற புரோக்கர் ரேஞ்சில் எங்களுக்கு என்ட்ரிஸ் எடுக்க இயலாது. சரியா? லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸில் எங்களுக்கு என்ட்ரிஸ் எடுக்க இயலாது. இதுக்கு நாங்கள் கம்பைன் பண்ணுறது ஒரு ஆப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா MT5 என்ற ஒரு ஆப்பை நாங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த MT5 என்ற ஆப் மூலமாக தான் நாங்கள் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறது அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. ஓகே, அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது இந்த MT5 என்ற இதுக்கு ஏன் இந்த LTI லண்டன் ட்ரேடிங்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக எங்களுக்கு ட்ரேட்க்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாது. ஏன்டா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைனான்ஸ்லேருந்து டிபாசிட் பண்ண போகிறோம், பைனான்ஸில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி இல்லை. லண்டன் நாங்கள் அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ்னு இது நாங்கள் வந்து எங்களோட ட்ரேட்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்ஸ், ஓகே, டிபாசிட் அண்ட் விட்ரோவல்ஸ் எல்லாம் பண்ணிலுமான இடம் தான் இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்றது. ட்ரேட்க்கு என்ட்ரிஸ் பண்ணும்போது MT5ல தான் நாங்கள் ட்ரேட்க்கு என்ட்ரிஸ் எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அண்ட் ட்ரேட் ரன் ஆகுறதெல்லாம் பார்க்கலும் எங்களுக்கு இந்த MT5 என்ற புரோக்கர் ரேஞ்ச் மூலமாக. ஓகேயா? அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். அடுத்தது பைனான்ஸ்ன்றது நாங்கள் டிபாசிட் அண்ட் விட்ரோவல்ஸ்க்கு, ஓகே, டிபாசிட் பண்ணும்போது விட்ரோவல்ஸ் எல்லாம் பண்ணுறது நாங்கள் இந்த பைனான்ஸ் என்ற ஆப் மூலமாக. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 கேஷ் இருக்குதுன்னு வைங்களேன், 10,000 ரூபாய் கேஷ் இருக்குது. 10,000 ரூபாய் கேஷை நீங்கள் பைனான்ஸில் போயிட்டு, ஓகே, பைனான்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு பயர் உண்டு USD சேல் பண்ணுறவங்க, அப்படின்னா டாலர்ஸ் சேல் பண்ணுறவங்க ஒரு ஆள் பிடிச்சி அவருக்கு நீங்கள் இந்த 10,000 கேஷ் கொடுத்து அவர் உங்களுக்கு 10,000க்கு தேவையான USD உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ ஒரு 30 USD அனுப்புவாங்க. அந்த 30 USD நீங்கள் என்ன செய்யணும்? இந்த LTIக்கு போட்டுக்கோ வேணும், லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு போட்டுக்கொண்டா தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். அப்போ இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற வெப்சைட் இல்லாட்டி இந்த புரோக்கரேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணுமெண்டா எனக்கிட்டால நீங்கள் அந்த லிங்க் எடுக்கணும். எந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எங்கட இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 100% ஃப்ரீயாக கிடைக்கும் அண்ட் VIP சிக்னல்ஸ் ஓட. உங்களுக்கு பர்சனல் கைட் போகணுமெண்டா நாங்கள் பர்சனல் கைட் தரதுக்கும் 100% சார்ஜஸ் இருக்குது. அப்போ இந்த கிளாஸோட உங்களோட ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாமே முடியுது. ஓகே, அப்போ உங்களோட அனலைஸ் கிளாஸ் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெனிஸ்டே உங்களோட அனலைசிங் கிளாஸஸ் நடக்குது. நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 by 1 கோல் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நாங்கள் கிளாஸஸ்க்கு ஆட் பண்ணுறது. நீங்களும் எங்களோட இதுக்கு போகிற ஜாயின் பண்ணணுமெண்டா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் செய்து எனக்கிட்டால லிங்க் எடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் செய்து மினிமம் 50 USD நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கோவணும். ஓகே, மினிமம் 50 USD டிபாசிட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இயலும். ஓகேயா? அது புரிஞ்சா? ரைட், புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் 1 by 1 பார்ப்போம். இப்போ நாங்கள் 1 by 1, ரைட் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டேஸ் வந்து நான் வந்து எங்களோட ப்ராஃபிட்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களோட ப்ராஃபிட்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். வெறிங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு, ஓகே, ஒரு பெரிய இதுக்கு இல்லை, அது காட்டணும் அதான் நிறைய பேர் நினைக்கிறது. அது ரைட். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கிறேன், செல் ட்ரேட் உண்டு. நான் இது எங்களோட VIP சிக்னல் அப்டேட் பண்ண ட்ரேட். ஓகே, இன்னைக்கு நான் செல் ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் அது வந்து 150 பிப்ஸ் மாதிரி நம்ம போனிச்சு. ஓகே, அதில் ப்ராஃபிட்டையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இதாக இருக்குது. இங்கே நீங்கள் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா $300. இப்போ நான் இவ்வளோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்டா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் இத்தனை ட்ரேட் எடுத்திருக்கிறோம். சரியா?
உங்களுக்கு அப்படி ஃபண்ட் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு ட்ரேட் எடுக்க இயலாது. ஏன்னா உங்களோட ஃபண்டை பொறுத்து நீங்கள் எடுக்கணும். இப்போ $300 இலங்கை காசுக்கு 90,000 கிட்ட வருது. இப்போ எங்களுக்கு இவ்வளோ இன்கம் எடுக்கலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கான ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஓகேயா? அப்போ அதனால எங்களுக்கு எடுக்கலும். இப்போ உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒன்றோ இல்லாட்டி 2 ட்ரேட்ஸ் தான் எடுக்கலும் காய்ஸ். ஓகே 1 or 2. இப்போ நீங்கள் $50 மினிமம் டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரேட்ஸ் தான் எடுக்கலும். இல்லாட்டி மினிமம் 1 தான் எடுக்கணும், 1 தான் எடுக்கலும். அப்போ அதனால நீங்களாம் இப்படி பெரிய வேலைகள் செய்ய போகிறது இல்லை. ஓகே, அப்போ அதனால கொஞ்சம் பார்த்து இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இது காட்டுறேன். இன்னொரு ப்ராஃபிட் கார்டு டேட்டோட போட்டிக்கிறேன்டா. நான் இன்னைக்கு டேட்டோட போட்டிக்கிறேன். ஓகே தான். இனி 31/2025 31/12 31 10:45 எடுத்த ப்ராஃபிட்ஸ் தான் இது. அப்போ அந்த தேதியை தான் ஒரு $101 அப்படின்னா இலங்கை காசுக்கு 30,300 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட். ஏன்னா இந்த ட்ரேடில் தான் டேட்டோடே இருக்குது பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்கம் எடுக்கலும் எங்களோட ஜாயின் பண்ணி நான் தான் சொல்லுவாரு. ஓகே, நான் வெறும் ஒன்று சொல்லலை. உங்களுக்கு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் பண்ணுறோம் எங்களோட கண்டினியூஸாக போகிறதுக்கு இயலும். நாங்கள் எப்படியும் உங்களே அந்த இடத்துக்கு எடுப்போம். என்ன காரணம்டா கைஸ், நீங்கள் ப்ராஃபிட்ண்டா தான் எங்களுக்கும் ப்ராஃபிட், இல்லாட்டி நாங்களும் லாஸ்ட். நீங்கள் ப்ராஃபிட் ஆகணும், நாங்களும் ப்ராஃபிட் ஆகும். தட்ஸ் ஆல். அப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எஜுகேஷன் ஒன்று தந்தோம்டா உங்களுக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் சரியாக கூட்டி போனோம்னா அப்போ எங்களுக்கும் ப்ராஃபிட், உங்களுக்கும் ப்ராஃபிட். அப்போ எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் எப்படியாச்சும் ப்ராஃபிட் ஆகுறதுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். ரைட். அப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கட இந்த பேட்சில் ஓகே எங்கட இந்த பேட்சில் ஃபர்ஸ்ட்டுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே எங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களை அக்கௌண்ட் எங்களை நம்பி அக்கௌண்ட் க்ரியேட் செய்து அந்த ஸ்டூடெண்ட் டிபாசிட் பண்ணியும் முடிஞ்சு. அவர் ஒரு மௌலவி அப்படியான ஹசரத், எங்களோட ரிலிஜன் படி நாங்கள் அவருக்கு ஹசரத் என்று தான் கூப்பிடுறது, மிஸ்டர் அப்துல் வாஜித். அவரை எங்களையே நம்பி இப்போதைக்கு எங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இப்போ டிபாசிட் பண்ணிடும் முடிஞ்சு. இப்போ அவர் மண்டேல தான் அவர் இப்போ எங்களையோட அவர் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஹசரத் எங்களை நம்பி வந்ததுக்கு. ஓகே, அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி ஏற்கனவே அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிஞ்சு. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமாண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கிட்டால நீங்கள் லிங்க் எடுங்க, லிங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு $50 மினிமம் டிபாசிட் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி சரியான வகையில் அக்கௌண்ட் வந்து லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி. நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எனக்கிட்டால எங்களோட அக்கௌண்ட் லிங்க்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்க வேணும். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்க வேணும். ரைட். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு 1 மினிட் நான் காட்டுறேன். ஒன் மினிட் தாங்க guys. சாரி. ஒன் மினிட். ரைட். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் செஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காணக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? ரைட். இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஓன் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் கிளையண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் மிஸ்டர் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ என்ன நேம்டா அப்துல் சலீம், அப்புறம் லாஸ்ட் நேம் அகமது. சரியா? இயர் நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்க? ஓகே, 1995 மந்த் மே, அடுத்தது 10. அப்புறம் நீங்கள் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கன்.
ஓகே. அடுத்தது போகிறோம். நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கா. கண்ட்ரியும் ஸ்ரீலங்கா. ரைட். அப்புறம் உங்களோட ஐடியில் இருக்கிற அட்ரஸ், உங்களோட ஐடென்டிட்டியில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் இன்னைக்கு டைப் பண்ணணும். ரைட். அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர். அடுத்தது உங்களோட இருக்கிற இமெயில் அட்ரஸ். அண்ட் அடுத்தது உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட். அப்புறம் அந்த பாஸ்வேர்டை ரிப்பீட் டைப் பண்ண பிறகு எக்ஸெப்ட் பண்ண பிறகு கண்டினியூ பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். எப்படி லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். வெயிட், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஒன் மினிட் guys. நான் கதைக்கிறது கேட்குது எல்லாருக்கும்? பிரதர், ப்ளே ஸ்டோர் இல்லை. ஓகே. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்டா லிங்க் மூலமாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா? ரைட். அப்போ நீங்கள் அப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லை. ஓகே. செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் உள்ளுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண காட்டுது இல்லை. ஓகே. எனக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு தரது இல்லை காய்ஸ். தான் பார்க்குறேன். வாட் மிஸ்டர் வாஜித் ஹசரத், உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலுமான சான்ஸ் இருக்குதான்னு பார்க்கலும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலுமா? எனக்கு இங்கிட்டு கால காட்டுது இல்லை. ஹசரத் தேலும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது காட்டுறதுக்கு. ஓகே. நான் ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் தான் தாரேன். கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலுமா? ரைட். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலும். ஜூம்ல கீழே பாருங்க, கிரீன் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், பச்சை கலர் அந்த ஆப்ஷன். ரைட். ரைட். அவனோட லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு கொஞ்சம் போங்க. ஃபோனை ரொட்டேட் பண்ணுங்க. தலை கீழே விளங்குது. மறுவாலும். ரைட். இப்போ ஓகே. உங்களோட லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு போங்க. ம்.
ரைட் கைஸ், லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு நீங்க அங்கே 3 லைன் இருக்குதா? ரைட், அக்கௌண்ட்ஸ். ரைட், லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் காணக்கூடியதா இருக்கும். சரியா? ரைட், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று நீங்க வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களோட ஐடி அப்லோட் பண்ண சொல்லி. சரியா? சாரி. அந்த ஐடி அப்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஐடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் நீங்க கட்டாயம் அப்லோட் பண்ணணும். அப்ப அங்க நீங்க 3 லைன் இருக்குது பாருங்க. அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்க. அந்த 3 லைனை கிளிக் பண்ணிட்டு அங்க இருக்குது பாருங்க ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அது பிறகு ப்ரொஃபைல்ன்றதுக்கு போங்க. ஹலோ. ரைட், கொஞ்சம் கீழே போங்க. ரைட், நல்லா கீழே போங்க பிரதர். ரைட், அந்த இடத்துல பாருங்க இருக்கும். அங்கே உங்களுக்கு வரும் அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் கைஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அங்கே இருக்கிற இடத்துல உங்களோட அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை கொடுத்துட்டு உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது என்றாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட பேங்க்கில் இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஐடி நேமில் இருக்கிற வாட்டர் பில் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான யுவர் ப்ரொஃபைல் இஸ் வெரிஃபைடுன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து 100% இப்போ வெரிஃபைட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். சரியா? ரைட், இப்போ அந்த 3 லிங்க் 3 லைனை கிளிக் பண்ணுங்க சார். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த பேஜில் ட்ரேட் என்ட்ரி எடுக்க இல்லாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், MT5 மெட்டா ட்ரேடர் 5 என்ற ஆப்பை வந்து நாங்கள் இதோட கம்பைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடோனுக்கு என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கலாம். ரைட், அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்டா அக்கௌண்ட்ஸ் என்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அக்கௌண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அங்கே இருக்குது ஓப்பன் லைவ் அக்கௌண்ட். அந்த ஓப்பன் லைவ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷனில் அங்கே சிலெக்ட் என்ற இடத்துல சிலெக்ட் பண்ணிட்டு MT5 என்ற ஆப்ஷனை கொடுத்து அப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுங்க பாருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல சிலெக்ட்ன்றது கொடுத்துட்டு இன்னைக்கு கோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ண பிறகு ரைட், இப்போ ஹசரத் நீங்க கொடுக்க வேணாம். இன்னைக்கு லெவரேஜ் 1 to 500 அடுத்தது USD இருக்குது. ரைட், அதை நீங்க கண்டினியூ கொடுத்த பிறகு ஹசரத் நீங்க கொடுக்க வேணாம். கண்டினியூ கொடுத்த பிறகு நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து வரும், MT5 லாகின் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் எந்த இடத்துல போயிட்டு பார்க்க இயலுமெண்டா அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்க ஹசரத். ரைட் கைஸ், நீங்க இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று வரும். அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை கட்டாயம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மிஸ் ஆயிட்டனாலும் நோ இஷ்யூ. ரைட், அப்போ ரைட், அதுக்கு பிறகு அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூ வந்து இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூவை கிளிக் பண்ண பிறகு கீழே போங்க. உங்களுக்கு ரைட் இந்த மாதிரியான கோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து வரும். இருக்குது லைவ் அக்கௌண்ட்ஸ்ல கோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை தான் நாங்கள் கம்பைன் பண்றது இதோட மெட்டா ட்ரேடர் 5ஓட. ரைட்டா? ரைட், அதை நாங்கள் கொஞ்சம் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே. ரைட், இந்த இடத்துல இருக்குது வியூ என்ற ஒரு ஆப்ஷன். அந்த வியூ ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு சாரி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ரைட், இந்த இடத்துல இருக்குது நாங்க இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு மெட்டா ட்ரேடர் 5க்கு தேவையான லாகின் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை தான் நாங்கள் மெட்டா ட்ரேடர் 5க்கு நாங்கள்
கொடுக்கணும். அப்பதான் லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸும் மெட்டா ட்ரேடர் 5 கம்பைன் ஆகும். அப்ப அதுல எடுக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியதா இருக்கும். ரைட். இப்ப நீங்க அதரத் அப்படியே உங்களோட பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இவங்களுக்கு காட்டுங்க மெட்டா ட்ரேடர் 5ன்றது எதுண்டு. நீங்க கைஸ் பிளே ஸ்டோர்லயோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர்லயோ போயிட்டு MT5 வந்து சர்ச் பண்ணணும். MT5 வந்து சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப் ஒன்று காணக்கூடியதா இருக்கும். இதா இருக்குது. ரெண்டாவதுக்கு மெட்டா ட்ரேடர் 5 வந்து இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ண பிறகு ஓபன் பண்ணுங்க சார். சார் ஓபன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ரைட். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கோ வேணும். அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் எங்கே இருக்குது? லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ல உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குது. அது எப்படி இன்னைக்கு ஆட் பண்றேன்டா அந்த 3 லைன் இருக்குது மேலே அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு பிளஸ் பட்டன் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க. அட் பட்டன் ஒன்று. ரைட். இன்னைக்கு நீங்க போயிட்டு லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸை நீங்க சர்ச் பண்ணணும். ஏன்னா உங்களோட ப்ரோக்கர் வந்து லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ன்ற ப்ரோக்கர். ரைட். தாரிக்கு வந்திருக்குது. அப்போ அந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்ல. அதாவது கொஞ்சம் பேக் ரீசெண்ட் டேப்ல போயிட்டு லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் காட்டுங்க. தான் இருக்குது இன்னைக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் லாகின் இருக்குது. அதுவும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. அது ரெண்டு இடத்தா நீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ண பிறகு ஓகே லாகின் அண்ட் பாஸ்வேர்டு காப்பி பேஸ்ட் பண்ண பிறகு உங்களோட வாலெட்ல இப்போ எத்தனை USD இருக்குதோ எத்தனை டாலர்ஸ் இருக்குதோ உங்களுக்கு மெட்டா ட்ரேடர் 5ல MT5 ஆப்ல உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்க பாருங்க இருக்குது கீழே அவரோட ஃப்ரீ மார்ஜின் $50 இருக்குது. அவைபிள் வந்து $50 இருக்குது. இப்போ இந்த $50 இவர் MT5ல லொக் ஆயின சுட்டி இந்த 50 அந்த இடத்துல காட்டும். போயிட்டு பாருங்க அதற்கு கொஞ்சம் காட்டுங்க அவங்களுக்கு. பேக் ஆகுங்க. லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இதாக இருக்குது. இந்த இடத்துல இப்படி வரும். உங்களோட ஃபுல் நேமோட உங்களோட எத்தனை டாலர்ஸ் இருக்குதோ இன்னைக்கு அந்த இடத்துக்கு காட்டும். சரியா? இப்போ லொக் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னா இன்னைக்கு இருக்குது பாருங்க கீழே 1 மினிட் கைஸ். இன்னைக்கு பாருங்க இந்த MT5ல கீழே குவாட்ஸ் சார்ட்ஸ் ட்ரேட் ஹிஸ்டரி மெசேஜ் இருக்குது. இந்த குவாட்ஸ் என்ற ஆப்ஷனுக்கு போங்க ஹசரத். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்றதுக்கு தேவையான கரன்சிஸ் வந்து ரியல் கரன்சிஸ் இன்னைக்கு இருக்குது. சரி இப்படி உங்களுக்கு இன்னைக்கு தேவையான கரன்சி இல்லாட்டி இன்னைக்கு ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டன்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான கரன்சி எங்களுக்கு சர்ச் பண்ணி கேளும். ரைட். இப்போ நாங்கள் இன்னைக்கு XAUUSD என்ற ஒரு காயின் இருக்குது. அந்த காயினை நாங்கள் சூஸ் பண்ணினா கிளிக் பண்ண பிறகு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோட வரும். இந்த ஆப்ஷன்ல இருக்குது பாருங்க நியூ ஆர்டர் சார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிம்பிள் வியூ மோட். நியூ ஆர்டர்ன்றது இப்போ நீங்கள் ட்ரேட் ஒன்று எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தது இருக்குது சார்ட் எண்டு. இப்போ மார்க்கெட் எந்த ப்ரைஸில் போகுது அந்த சார்ட் உங்களுக்கு காணலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதெல்லாம் நாங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். இந்த நியூ ஆர்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காண இயலுமான்னு இருக்குது. நியூ ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு நியூ ஆர்டரை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் காணக்கூடியதாக இருக்கும். ரைட். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது பாருங்க மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அண்டு. அடுத்தது மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அங்கே மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் ரெண்டாவது பை லிமிட் செல் லிமிட் அடுத்தது பை ஸ்டாப் செல் ஸ்டாப் அண்ட் பை ஸ்டாப் லிமிட் செல் ஸ்டாப் லிமிட் இருக்குது. ரைட். இதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். நாங்கள் எப்போதும் ட்ரேட் ஒன்று எடுக்கும் போது மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் தான் நாங்கள் ட்ரேட் எடுக்கணும். ரைட். அப்போ நாங்கள் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போகிற மார்க்கெட் ப்ரைஸில் நாங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா நாங்கள் இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும். சரியா? பை லிமிட்ன்றது வந்து ஒரு
குறிப்பிட்ட ப்ரைஸில் நாங்கள் என்ட்ரி எடுக்கணுமெண்டா இந்த பை லிமிட்டை சூஸ் பண்ணி எடுக்கணும். செல் லிமிட்டும் அதே மாதிரி தான். நாங்கள் அது உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது வந்து சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே. அப்போ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இதை பற்றி பார்ப்போம். ரைட், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அவசர. ரைட், இப்போ இங்கே பாருங்க இருக்குது உங்களுக்கு தேவையான லாட் சைஸ். உங்களுக்கு எந்த லாட் சைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்றது தான் இன்னைக்கு 0.01 அண்ட் ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.1 அண்ட் ப்ளஸ் 0.5 லாட் சைஸ்ன்றது நான் என்னன்னு சொல்லி தரேன். ஓகே, அடுத்தது பாருங்க ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த XAU USD என்றது வந்து நாங்கள் நார்மலி யூஸ் பண்ணுற கோல்டுக்கு தங்கத்துக்கு ஷார்ட் நேம் தான் இந்த XAU USDன்னு நாங்கள் ஃபாரெக்ஸில் ஷார்ட்டாக சொல்கிற நேம் தான் இந்த XAU USD கோல்டுக்கு. ஓகே, இப்போ அந்த கோல்டு போகிற ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது செல் அண்ட் டிபி என்ற இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரேட் ஒன்று எடுக்கணுமெண்டா மெயினாக செய்யணும் இந்த 0.01ல மார்க்கெட் இருக்குதான்னு பார்க்கணும், அண்ட் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்குதான்னு பார்க்கணும், அண்ட் நான் தார ப்ரைஸ் ரேஞ்சுலுக்கு இந்த மார்க்கெட் இருக்குதுண்டா. ஓகே, இப்போ நான் தாரன் 4322ல மார்க்கெட் அப்பாவும் நீங்கள் ட்ரேட் ஒன்று எடுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 4322ல இருக்குதான்னு பார்க்கணும், 0.01 லாட் சைஸில் இருக்குதான்னு பார்க்கணும், மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்குதான்னு பார்க்கணும், அண்ட் நான் தார SLN TPயை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்க இருக்குது மாருங்க, கீழே இருக்குது பை பண்ணணுமா சேல் பண்ணணுமான்னு கீழே பாருங்க இருக்குது. ரைட், அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சரியாக சூஸ் பண்ணமெண்டா தான் எங்களுக்கு இதில் ஒரு இது ஒன்று விளையாடலும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கால ட்ரேட் ஒன்று எடுத்தேன்னு வைங்களே. ஓகே, நீங்கள் இன்னைக்கால ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு அதில் பெக் ஆகுங்க. எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட்ல ரன் ஆகுதா லாஸ்ட்ல ரன் ஆகுதான்னு இன்னைக்கு ட்ரேட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரேட் அண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் ரன் ஆகுது ப்ராஃபிட்லையா லாஸ்ட்லையான்னு பார்க்கலாம். அப்படி ப்ராஃபிட்ல போகுதுண்டா ஜஸ்ட் அந்த ட்ரேட் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சைடு தள்ளி விட்டுட்டு வரைக்கும் சரி ஆப்ஷன் உண்டு. அந்த சரி ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கேட்பாங்க நீங்கள் இந்த ட்ரேடை ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணுறீங்களான்ட்டு. நீங்கள் இன்னைக்கு ப்ராஃபிட்டோடைய க்ளோஸ் பண்ணுங்கன்னு சூஸ் பண்ணீங்கன்னா சரி. சரி, அதுக்கு இங்கே சைடில் இருக்குது பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சார்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன். அந்த சார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் அதோட சார்ட்டுக்கு போங்க பார்க்க. சார்ட்டுக்கு போய் இது பார்த்தா இப்போ கோல்டு போகிற ப்ரைஸ் உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். இதுவரை காட்டிக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நாங்கள் இது விவரமாக எங்கள்ட அட்வான்ஸ் கிளாஸஸில் பார்ப்போம் லைவா. இப்போதைக்கு நான் சொல்லி தந்தது புரிஞ்சா? இப்போ எனக்கு இனி மெயினாக உங்களுக்கு சொல்லித்தர வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எப்படி நாங்கள் கம்பைன் பண்ணுறது, அவ்வளோதான். தட்ஸ் ஓல். நீங்கள் மெயின் அதை தான் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு இதுவரை காட்டி புரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ நீங்கள் போங்க சார் உங்களோட லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு. அதான் ரைட், லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு போயிட்டு இன்னைக்கு அதை ஜஸ்ட் 3 லைனை கிளிக் பண்ணுங்க. 3 லைனை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் இன்னைக்கு இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூவில் அந்த 1087 இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இல்லை, ஜஸ்ட் வேறு அக்கௌண்ட் கொண்டு போயிட்டு போங்க. ரைட், நோ இஷ்யூ. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். ரைட், எங்கே நீங்கள் பாருங்க இருக்குது டிபாசிட் அண்டு இந்த டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ணுங்க சார். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா உங்களுக்கு மினிமம் 50 USD ஆச்சு வேணும். இதில் டிபாசிட் ட்ரேட் பண்ணுறேன்டா, இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகும். இன்னைக்கு கேட்பாங்க டிபாசிட் பண்ணும் போது நீங்கள் எந்த எது மூலமாக நீங்கள் இதுக்கு டிபாசிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா கீழே இருக்கிற பாருங்க மாஸ்டர் கார்டு, விசா, ஆப்பிள் பே, ஜிபே, பிட்காயின், அமெரிக்கன் கார் எக்ஸ்பிரஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணணும். ஓகே, டிபாசிட் பண்ணும்போது இது தான் நீங்கள் செய்யணும். கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இந்த இன்டர்ஃபேஸில் மறுவா இல்லை
கிளிக் பண்ணுங்க பிரதர். ஹசரத் கொஞ்சம் சாரி, இன்னைக்கு ரைட். ஓ வெயிட் வெயிட் வெயிட், மேலே 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 மேலே. ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ண உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்க ப்ளீஸ் select the deposit மெத்தட். இனி ஃபர்ஸ்ட் டிபாசிட் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு கேட்பாங்க. நீங்க அந்த அக்கௌண்ட்டை சரியா சூஸ் பண்ணணும். நீங்க புதுசா நியூ அக்கௌண்ட் பண்ணி MT5 அக்கௌண்ட் உண்டு, லைவ் அக்கௌண்ட், அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. அந்த கோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த கீழே இருக்கிற மூணாவது ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணணும். கண்டினியூ. ரைட் கைஸ், உங்களுக்கு பர்சனல் சப்போர்ட் ஒன்றுமெண்டா இது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்குதுன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் வந்து தாரேன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க பிரதர். கீழேக்கு ரைட். இன்னைக்கு கேட்குறாங்க நீங்க எத்தனை USD நீங்க டிபாசிட் பண்ண போறீங்கன்னு. ஓகே, இப்போ சொல்லுங்களேன். நீங்க 50 நீங்க இன்னைக்கு 50 டைப் பண்ணணும். 50 டைப் பண்ணணும். ரைட். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ரீஜன் ஸ்ரீலங்கா. ரைட். இது இன்னைக்கு ஓகே. இப்போ நீங்க இன்னைக்கு ஹசரத் நீங்க கண்டினியூ பண்ணுவானா. இப்போ நீங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு கண்டினியூ பண்ணி ரைட் கண்டினியூ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ரைட், கண்டினியூ பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ஓகே, ரைட். கீழே போங்க. ரைட் ரைட், இன்னைக்கு இருக்குது இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ், இதையும் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு கேட்டுக்கிறாங்க டிபாசிட் வித் அதர் பேமெண்ட் மெத்தட். உங்களோட நீங்க கோ அக்கௌண்ட் நீங்க MT5 ஓப்பன் பண்ணீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் 50 USD புள்ள போகுதுன்னு சொல்றாங்க. ரைட், நீங்க ஓகே கண்டினியூ கொடுங்க. ரைட், இதுல இந்த ப்ரோக்கரேஜ்ல நீங்க ஒரு இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இதுல CEO வந்து ஏண்ட பாஸ்ட வந்து ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அவர் இப்போ அவங்க எல்லாம் அவர் 8 இயர்ஸா இது ரன் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இதுல CEO அண்ட் இதுல இருக்கிற ஆஃபீஸ் நீங்க பாருங்க, லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதில் இதுல சிஇஓல இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லாவே பழக்கம். அப்ப இந்த இதுல நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்த ப்ரோக்கர்ல நீங்க ட்ரேட் பண்ணும் போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் தரதுக்கு ரெடி. ஓகே, அப்ப இதுல பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ரைட், அசரத் நீ ஒன்றும் செய்ய வேணாம், இந்த ஆட் ரன் பண்ண விடுங்க. அப்படியே ரன் ஆக விடுங்க. ரைட், இப்ப கட் பண்ணுங்க. ரைட் ரைட், இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து காணக்கூடியதா இருக்கும். இதுல நீங்க பே 50 USD என்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. பே 50 USD என்று இருக்குது, கிளிக் பண்ணுங்க. பே 50 USD என்றது கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காணக்கூடியதா இருக்கும். ரைட், இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ண வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா USDT என்ற ஆப்ஷன். USDT என்றதை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல பொலிகன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். கீழே இருக்குது பொலிகன். அப்போ பொலிகன்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ண பிறகு பொலிகன்ன்றதை சூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறதுக்கு. ரைட், இங்கே பொலிகன் அட்ரஸ் இருக்குது. ரைட், அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோ வேணும். ரைட், காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண பிறகு ரைட் அசரத் நீங்கள் பைனான்ஸ்க்கு கொஞ்சம் போங்க. இப்போ நீங்கள் 50 USD நீங்கள் டிபாசிட் பண்ணணும் சரியா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், 50 USD நீங்கள் பைனான்ஸ் என்ற ஆப்பை நீங்கள் அக்கௌண்ட் ஜஸ்ட் உங்களோட ஐடியில் இருக்கிற உங்களோட நேம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். இதுதான் பைனான்ஸ். இதில் இருக்குது எங்களுக்கு யூஎஸ்டி பை பண்ண வேணுமான இடம் ஒன்று இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு USD எங்கட லங்கன் ருபீஸ் கொடுத்து USD பை பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இந்த P2P என்றது. P2P என்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பைனான்ஸ்ல. இந்த P2P என்றது என்னன்னா பர்சன் டு பர்சன் டீல் ஆகிற இடம் தான் இந்த P2P என்றது. இது P2P என்ற ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது பாருங்க இன்னைக்கு நேராவே.
அந்த P2Pன்றதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். எக்ஸ்பிரஸ் அண்ட் P2P என்று நாங்க எக்ஸ்பிரஸ்ல சூஸ் பண்றது P2P. P2P சூஸ் பண்ணுங்க. P2Pல உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு USDT பை பண்ணணும். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த பை பண்றதுக்கு நீங்க டைரக்டா எனக்கு கேஷ் போடுங்க. உங்களுக்கு தேவையான USDT நான் தாரேன். ஓகே ரைட். ரைட் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இனி பாருங்க இது USDT என்று அமௌண்ட்ன்றது இப்போ உங்களுக்கு காசு எவ்வளோ கையில் இருக்குது. ரைட் அன்னைக்கு இப்போ உங்களுக்கு எப்படியும் நீங்கள் ஒரு 50 USDT நீங்கள் பை பண்ணணுமாட்டா மினிமம் உங்களோட கையில் 15,000 காசாச்சும் ஓணும். அப்போ நீங்கள் இன்னைக்கு 15,000 டைப் பண்ணுங்க. 15,000 டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்தது பேங்க் பேமெண்ட் என்ற ஆப்ஷனில் பேங்க்ன்றது சூஸ் பண்ணுங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரைட் அப்படின்னா உங்களோட எப்போதும் உங்களோட ஃபோனில் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும். ஓகே அது கட்டாயம். பேமெண்ட் எடுக்கும் போதோ பேமெண்ட் கொடுக்கும் போது ப்ராஃபிட்ஸ் எடுத்து வித்ட்ரால் பண்ணும் போதோ இல்லாட்டி நீங்கள் டிபாசிட் பண்ணும் போதோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயம் தேவை. ரைட் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டட் சில பயர் உண்டு. அப்படின்னா நாங்கள் இப்போ இவங்ககிட்ட பை இப்போ தான் பண்ண போகிறோம் 50 USD. ஏன்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க நாங்கள் நீ பாருங்க இருக்குது ட்ரேட் என்ற ஆப்ஷனில் இந்த CKP எக்ஸ்சேஞ்சர் 02 என்ற அவர்கிட்ட பாருங்கள் ட்ரேட் சென்ட் இருக்குது 3767 அண்ட் அவரோட இது இருக்குது 99.87 பாசிட்டிவ். அப்போ இவர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் அவரை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும் அவரோட ஃபீட்பேக்ஸ் எப்படி உண்டு. மினிமம் காய்ஸ் அவர் வந்து 500க்கு மேலே ஆச்சு ட்ரேட் பண்ணியிருக்கணும். அவர்கிட்ட பை பண்ணும் போது ரைட் இவர் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இங்கே நீங்கள் பை என்ற ஆப்ஷனை கொடுத்த பிறகு பை என்ற ஆப்ஷனை கொடுத்த பிறகு இப்போ பாருங்க 15,000க்கு $47 தான் கிடைக்குது. இப்போ ரைட் 47. அப்போ இங்கே நீங்கள் 16,000 போட்ட பிறகு ஓகே 16,000 போட்டால் அப்போ உங்களுக்கு சரியாக $50 கிடைக்கும். ரைட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிளேஸ் ஆர்டரை கொடுங்க. பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணுங்க சரத். ரைட் இப்போ பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணுங்க. ரைட் பிளேஸ் ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ இன்னைக்கு நீங்கள் காசு போட தேவையான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ இதை இன்னைக்கு பேங்க் கார்டு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு தானே இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் 16,000 காசு போட்டுட்டு அந்த ஸ்லிப்பை வந்து இன்னைக்கு சேட் பாக்ஸில் நீங்கள் அவருக்கு அனுப்பணும். ரைட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேட்டுக்கு போங்க. சேட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பார்க்கணும் இவர் ஆன்லைன் ஆடு காசு போடுறதுக்கு முதல்ல. ரைட் இவங்க நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கிறாரு ஹலோ பே நாவ் அப்படின்னா அவர் இப்போ ஆன்லைன் சரியா. ரைட் ஆன்லைன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவருக்கு காசு போடணும். ரைட் இப்போ பேக் ஆகுங்க சார். ரைட் ஜஸ்ட் நார்மலாக வைக்க. ரைட் இப்போ நீங்கள் அவர்கிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் 16,000 காசு போட்டுட்டு ஓகே அந்த ஸ்லிப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோ வேணும். எப்போதுமே ஸ்லிப்பில் நீங்கள் ஃபோரெக்ஸ் கிரிப்டோ என்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஜஸ்ட் உங்களோட நேமை மட்டும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படி காசு போட்ட பிறகு அந்த ஸ்லிப் எடுத்து வந்து இந்த சேட்டில் போயிட்டு அவருக்கு அப்டேட் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ட் நோட்டிஃபை செல்லர் அண்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்ட் நோட்டிஃபை செல்லரை கட்டாயம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் உங்களுக்கு சல்லி போட்டாங்கன்னு. அப்போ போட்ட பிறகு அவர் உங்களுக்கு தேவையான அவங்களோட 16,000க்கு தேவையான USD அவங்களோட பைனான்ஸ்க்கு போடுவாங்க. ரைட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இவர்கிட்ட ஒரு 2 USD நாங்கள் பை பண்ண வேண்டிய அந்த 2 USD எங்கே காணலாம் உங்களோட பைனான்ஸில். ரைட் அசரத் இப்போ நீங்கள் பைனான்ஸ்க்கு போங்க. கேன்சல் பண்ணுங்க அந்த ஆர்டரை. கேன்சல் த ஆர்டர் இன்றைக்கு மேலேயால எனேபிள் த நோட்டிஃபிகேஷன். பேக் ஆகுங்க. இல்லை இன்னைக்கு எனேபிள் த நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இல்லை லீவ் கொடுங்க லீவ். ரைட் அதில் ஆர்டர்ஸ்க்கு போங்க. கீழே இருக்குது ஆர்டர்ஸ் உண்டு. ரைட் அந்த ஆன்கோயின் இருக்குது மேலேயால அதை கொடுங்க.
அன்பெய்டு ரைட், அதுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. இனி பாருங்க இருக்கும் மேலேயால அந்த ஆர்டருக்கு மேல கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இது பாருங்க கேன்சல் த ஆர்டர் ரெண்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்காக இதை நான் செஞ்சு காட்டினேன். ஓகே ரைட், கேன்சல் த ஆர்டர். ரைட், டூ நாட் ஷோ அகைன் ஃபார் 7 days கிளிக் பண்ணிட்டு கேன்சல் த ஆர்டர் கொடுங்க. இங்கே கொடுங்க. ஐ ஹாவ் நாட் பெய்ட் பட் இல்லை வேணாம். அங்கே கீழே பாருங்க இருக்குது ஐ ஹாவ் நாட் பெய்ட் த செலர்ஸ் ஹேவ் ரிசீவ் செலர்ஸ் ரிஃபண்ட். கீழே இருக்குது அதை கொடுங்க. கீழே கீழே கேன்சல் கிட்ட ரைட், அங்கே கொடுங்க. அதர் ரீசன்ன்றது கொடுங்க. ரைட், இப்போ கன்ஃபார்ம் கேன்சலேஷன்ஸ் கொடுங்க. எல்லோ கலர்ல இது கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், ரைட், இப்போ சரி பக் ஆகுங்க. ரைட், இப்போ ஹோம் பேஜுக்கு போடுங்க, ஃப்ரண்ட் பேஜுக்கு. ரைட், இப்போ நீங்க பை பண்ணின யூஎஸ்டி உங்களுக்கு இந்த இடத்துல காண இயலும். சரியா? அப்படியே இந்த 50 யூஎஸ்டி இப்போ நீங்க என்ன செய்யணும்? லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ்க்கு நீங்க அனுப்பணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த லிங்க் கொண்டு காப்பி பண்ணீங்க தானே? அந்த லிங்க்கை இப்போ அந்த லிங்க் மூலமா தான் எங்களுக்கு பைனான்ஸ்ல இருந்து உங்களோட யூஎஸ்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலும் உங்களோட லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த ஓரத்தில் பாருங்க இருக்குது எசெட்ஸ். அந்த எசெட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அன்னைக்கு கிளிக் பண்ணிட்டு அன்னைக்கு இருக்கும் பாருங்க ஸ்பாட் ஒரு இடம், ஸ்பாட் எஸ்பிஓடி ஸ்பாட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ரைட், அன்னைக்கு இருக்கும் யூஎஸ்டிடி என்று ஒரு ஆப்ஷன் பேலன்ஸ் கிட்ட. கீழே போங்க. கீழேக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அன்னைக்கு யூஎஸ்டிடி சர்ச் பண்ணுங்க. அதோட பிரச்சனை இல்லை. யூஎஸ்டிடின்னு சர்ச் பண்ணுங்க பேலன்ஸ் கிட்ட இருக்கிற இடத்துல. அந்த இருக்குது யூஎஸ்டிடி. அந்த யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணுங்க. ரைட், உங்களுக்கு உங்களுக்கு யூஎஸ்டிடி இல்லாதனால தான் இப்படி காட்டுது. ரைட், அந்த யூஎஸ்டிடின்றதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இங்க இப்படி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வரும் guys. இதுல நீங்க என்ன செய்யணும்? உங்களோட யூஎஸ்டிடி இப்போ நீங்க அனுப்பணும். அப்ப சென்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்கே இருக்குது சென்ட் டு பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்ல, ரெண்டாவது ஒன் செயின் வித்ட்ரோன் இருக்கு, அது கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க காப்பி பண்ணீங்க தானே லிங்க் கொண்டு, எதுல? லண்டன் ட்ரேடிங் டெஸ்க்ல. அந்த லிங்கை வந்து இங்க நீங்க மேலேயாலே நீங்க பேஸ்ட் பண்ணணும். ரைட், இப்போ அது நீங்க லிங்க் அது சரியா பிள்ளையான்னு பார்க்கணும். போயிட்டு பாருங்க லண்டன் ட்ரேடிங் டெஸ்க்ல அது சரியா பிள்ளையாண்டு. அந்த இருக்குது லண்டன் ட்ரேடிங் டெஸ்க்ல ஸ்டார்டிங் 0 அடுத்தது டி. ரைட், அது சரி. ஓகே ரைட், இப்போ இன்னைக்கு போங்க பைனான்ஸ்க்கு. அப்புறம் நெட்ஒர்க்ன்றது நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பொலிகன் என்ற ஆப்ஷன்ஸ். லிங்க் எடுத்தோம் பொலிகன் அதான் இருக்குது. இன்னைக்கு பிஓஎல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், அடுத்தது நீங்க இப்போ இன்னைக்கு எத்தனை யூஎஸ்டி போடுற வேணுமே நீங்க தார நீங்க 50. அப்போ நீங்க இன்னைக்கு 50 டைப் பண்ணுங்க. 49 தான் போகுது, அப்படி சரி வராது. அப்போ 50.30 கொடுங்க. ரைட், இப்போ 50 போகும். நீங்க கைஸ் போடும் போது சரியான அமௌண்ட்டை போடணும். ஓகே, சரியான அமௌண்ட்டை போட்டா தான் அங்கிட்டுக்கு போகும். அப்படி உங்களுக்கு இல்லாட்டி கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதனால அப்ப ஒரு 10 சென்ட்ஸோ இல்லாட்டி ஒரு 50 சென்ட்ஸ் கூட ஆடுங்க. ஓகே, அப்பதான் ஈஸியா இருக்கும்.
ஓகே இன்னைக்கு பாருங்க ரிசீவ் அமௌண்ட் இருக்குது கீழே 50 +27 அப்போ அந்த 50 சரியா இருக்கணும் இல்லாட்டி போகாது ஓகே ரைட் அப்போ இன்னைக்கு இப்போ சாரி இப்போ நீங்கள் என்ன செய்யணும் விட்ரோன்றதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்டிடி வந்து அப்படியே போகும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற இடத்துல உங்களுக்கு அவங்களோட இந்த யூஎஸ்டிடி போகும் ஓகே அப்போ இவ்வளோ தான் டிபாசிட் பண்ணுற விஷயம் ஓகேயா ரைட் அது எல்லாருக்கும் புரிஞ்சா ரைட் ஜசாக்குல்லா ஹைரா சரத் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணினதுக்கு உங்களுக்கு அங்கே நீங்கள் ஒரு காட்டி நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு புரியாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுவோம் சாரி கைஸ் ரைட் இப்போ நாங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு விவரமாக டீச் பண்ணுறேன் 1 minute ஐ திங்க் உங்களுக்கு விளங்குதோ தெரியல இப்படியே டீச் பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாக எடுத்து ரைட் இப்போ இன்னைக்கு பாருங்க ஓகே இப்போ இன்னைக்கு பாருங்க இருக்குது மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இப்போ இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ மார்க்கெட் போகிற ப்ரைஸில் தான் நாங்கள் ட்ரேட் எடுக்கணுமெண்டா இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷனை போட்டு தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும் அடுத்தது பை செல் செல் பை லிமிட் அண்ட் செல் லிமிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இப்போ இன்னைக்கால மார்க்கெட் இப்படி அப் ஆகும்னு வைங்களேன் இங்கனால அப் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டைம் ஒன்று இல்லை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க பை லிமிட் ஒரு ஆப்ஷன் அந்த பை லிமிட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல பை பண்ண ஓணுமோ எந்த இடத்துல பை ஆக ஓணுமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து இந்த இடத்துல பை லிமிட்டை சூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு டைப் பண்ணணும் அப்புறம் என்ன நடக்குமெண்டா இந்த ப்ரைஸ் வந்த பிறகு மார்க்கெட் ஒட்டோவை பை ஆகி உங்களோட ட்ரேட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் அது புரிஞ்சா எல்லாருக்கும் அது புரிஞ்சா பை லிமிட்ன்றது பை லிமிட்ன்றது புரிஞ்சா எஸ் நோ புரிஞ்சா இல்லையா எஸ் புரிஞ்சு கைஸ் புரிஞ்சா யாராச்சும் ஒரு ரிப்ளை பண்ணுங்க எஸ் ரைட் அப்போ செல் லிமிட்ன்றது அப்படித்தான் இப்போ கீழேக்கு போகிற ட்ரேட் உண்டு இங்கனைக்கு தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லாட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சை செல் லிமிட்ன்றது இன்னைக்கு சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸை வந்து இன்னைக்கு டைப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த பேர் ஒட்டோவா ட்ரேட் ரன் ஆகும் ஓகே ரைட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது பாருங்க எஸ்எல்என் டிபி ரைட் அடுத்தது இன்னைக்கு இருக்கிறது இந்த லொட் சைஸ் ஓகே இன்னைக்கு இருக்கிற லொட் சைஸ் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ இன்னைக்கு இருக்கிற லொட் சைஸ் என்னன்னா இப்போ எத்தனை மடங்குன்றது தான் இன்னைக்கு அப்படின்னா லெவரேஜ்ன்றது நாங்கள் சொல்லுவோமே இப்போ இப்படி சொல்லுவோம்
இப்போ நீங்கள் 0.01 லாட் சைஸில் நீங்கள் இன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு $50 இருக்கக்குள்ள ஓகே இப்போ இனியால 10 பிப் சாரி ஒரு 50 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா 50 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா உங்களுக்கு இன்னைக்கு $5 இருக்குது. அதே இந்த ஆப்ஷனை ஒரு லாட் கூட்டி 0.02 லாட் சைஸ்ல ட்ரேட் பண்ணீங்கடா உங்களுக்கு இன்னைக்கு $10 இருக்குது. அதே 0.03ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கடா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை டாலர் இருக்குது? $15 இருக்குது. ஓகே அப்போ கூட அந்த லொட் சைஸ்ன்றது ஓகே உங்களுக்கு இன்னைக்கு அந்த லொட் சைஸ் என்றது அது லொட் சைஸ் கூட கூட உங்களோட ப்ராஃபிட் கூடும். ஆனா அதே மாதிரி தான் அந்த ரிஸ்க்ன்ற விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு பாதிக்கும். அப்ப நீங்க எப்போதுமே ட்ரேட் பண்ணும் போது இந்த 0.0 லொட் சைஸ்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகே ரைட் கைஸ் இதுக்கு நான் உங்களுக்கு நார்மலா புரியுற மாதிரி சொல்லி தரேன். ஓகே இதை பத்தி அட்வான்ஸ் நாலேஜ் வந்து நாங்க கிளாஸஸ்ல பார்க்கலாம். ரைட் அடுத்தது இந்த ஸ்டாப் லாஸ்ட் SL என்றது ஸ்டாப் லாஸ்ட், டிபி என்றது டேக் ப்ராஃபிட். ரைட் இப்போ இனி என்ன காரணம்டா இப்போ ஸ்டாப் லாஸ்ட்ன்றது நாங்கள் லொஸ்ட்டை தவிர்த்துக்கோறதுக்கு தான் இந்த ஸ்டாப் லாஸ்ட்ன்றது நாங்கள் சூஸ் பண்ணுறது. லொஸ்ட்டை தவிர்த்துக்கோறதுக்கு இப்போ நாங்கள் இப்போ இப்படி எடுங்களே இப்போ இந்த ட்ரேட் வந்து நாங்கள் என்ட்ரி எடுக்கிறோம் லாங் பொசிஷன் உண்டு இந்த இடத்துல சரியா. நாங்கள் ஸ்டாப் லாஸ்ட்டை வைக்கிறோம் இங்கே நிற்கும் ரைட்டா. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட்டை வைக்கிறோம், இன்னைக்கு ஸ்டாப் லாஸ்ட்டை வைக்கிறோம். இந்த ஸ்டாப் லாஸ்ட்ன்றது இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து $50. எத்தனை உங்கள்கிட்ட இருக்குது வந்து $50. இந்த $50 நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம் $5 லொஸ்ட் ஆகினா பிரச்சனை இல்லை. இப்படி $5 லொஸ்ட் போனா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரிகவர் பண்ணிடும். ஆனா அதே ட்ரேட் இன்னைக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சுண்டா ஒரு $15 எங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகே அப்படி $15 எங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். இப்போ இங்கே என்ன விஷயம் என்றா இந்த ஸ்டாப் லாஸ்ட்ன்றது எங்கட லொஸ்ட்டை தவிர்த்துக்கோறதுக்கு எங்கட மொத்தம் இந்த $50 லொஸ்ட் ஆகாம மார்க்கெட் இதால இன்னைக்கு வந்த பிறகு இந்த லொஸ்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை நாங்கள் ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ண வேண்டாம் இந்த $50 போகும். டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த இடத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை தாங்க, அதுதான் டேக் ப்ராஃபிட் புக் பண்றதுன்றது. ஓகே ஒரு டேக் ப்ராஃபிட்ன்றது வந்து இந்த ட்ரேட் இங்கே வந்தால் எங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை தாங்க. ஒருவேளை அப்படி அனலைஸ் பிளேயாகி இந்த இடத்துக்கு இதுக்கு இன்னைக்கு போனிச்சுன்னா அந்த $5 ட்ரேட் க்ளோஸ் ஆகி மொத்தம் $45 எங்களுக்கு மிச்சமாகும். அப்போ ஒருவேளை ஸ்டாப் லாஸ் போடாமல் நாங்கள் ட்ரேட் பண்ணோம்டா இது ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகும். இப்போ புரிஞ்சா இந்த டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்ன்றது என்னாண்டு அந்த ஆப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு அது இருக்குது. எப்போதுமே ட்ரேட் பண்ணும் போது கட்டாயமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது. மிச்ச கவனமாக ட்ரேட் பண்ணுவேன். ஓகே ரைட் அப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட் ஸோ உங்களோட லாஸ்ட் வீக் சிக்னல்ஸ் ரைட் சிக்னல்ஸை காட்டவா விஐபி சிக்னல்ஸ் ரைட் 1 மினிட் தாங்க. டிசம்பர் 31 கொடுத்த சிக்னல்ஸை கொஞ்சம் காட்டுறேன். ஓகே ரைட் டிசம்பர் 31 கொடுத்த சிக்னல்ஸ் தான் இது கைஸ். ஓகே டிசம்பர் 31 கொடுத்த 31ஆம் தேதி கொடுத்த சிக்னல்ஸ் தான் இது. TP1 TP2 ஹிட் ஆகி ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அது வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். $300 ப்ராஃபிட் அது இந்த ட்ரேட் தான். ஓகே அடுத்தது $101 ப்ராஃபிட் போட்டிருந்தேன் அது இந்த ட்ரேட் சரி அதுதான் இது. ஓகே அதுதான் இது. ஓகே இது 31ஆம் தேதி கொடுத்த சிக்னல்ஸ்.
இந்த கொஞ்ச நாளாக கைஸ் நான் கொஞ்சம் எனக்கு ஓகே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா சரியான காய்ச்சல். அதனால எனக்கு சிக்னஸ் கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு இந்த 2 டேஸா. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஓகே அப்போ இந்த கிளாஸை நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கோறோம். இதுக்கு பிறகு ஃப்ரீ செஷன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்களோட பேசிக் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வெனிஸ்டே. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 days இருக்குது டிபாசிட் பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் விரும்பினா என்னையோட ஜாயின் பண்ணி ஒரு லைஃப் லாங் ஜேர்னி ஒன்று ஸ்டார்ட் ஆகணுமெண்டா நீங்கள் என்னைய கண்டாக்ட் பண்ணி பர்சனல் கிளாஸஸ், பர்சனல் கைட், விஐபி சிக்னல்ஸ், பேசிக் டு அட்வான்ஸ் எஸ்எம்சி, ஐடிசி, எஸ்எம்சி உங்களுக்கு எந்த நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜ் எல்லாம் தரத்துக்கு நாங்கள் ரெடி. உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ஜேர்னி ஒன்று போகணும் ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னைய கண்டாக்ட் பண்ணிக்கிட்டு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இது செய்யலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு காய்ஸ் நாங்கள் டீச் பண்ணுறது உங்களுக்கு நாங்கள் 1 வீக் உங்களையே நாங்கள் ஃபாலோ பேக் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இப்போ நான் இன்றைக்கி எஸ்எம்சியில் பிஓசி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் டீச் பண்ணுவீங்களே 5 days நீங்கள் ஒரு நாளைக்கு 5 அனலைஸ் பண்ணணும். அதில் 5 பிஓஎஸை நீங்கள் காட்டணும் எனக்கு எங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணி. அதே மாதிரி 5 நாளும் 5 ட்ரேட் பண்ணி 25 ட்ரேட் நீங்கள் எனக்கு 1 வீக்கில் காட்டணும். 2 கிளாஸஸ் சாட்டர்டே சண்டே பேசிக் அட்வான்ஸ் கிளாஸஸ் நடக்கும் 1 month. ஓகே அப்போ பிஓஸில் நீங்கள் 5 ட்ரேட் ஒரு நாளைக்கு எனக்கு போட்டு காட்டணும். அந்த 5 ட்ரேட்ல சக்ஸஸை நாங்கள் பார்த்து தான் நாங்கள் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செய்கிறது. அப்போ இன்றைக்கி நாங்கள் இப்போ இந்த சாட்டர்டே பிஓஎஸ் சும்மா சொல்கிறோம், எட்ஜ், லிக்விடிட்டி, ஸ்டாப் ஃபண்டை பற்றி கழிச்சோம்னா இந்த 4 ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் பண்ணி 25 ட்ரேட் நீங்கள் போட்டு காட்டணும் 1 வீக்கில். அந்த 1 வீக்கில் உங்களோட பர்ஃபார்மன்ஸஸை பார்த்து தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இருக்கிற கிளாஸஸ்க்கு நாங்கள் போகிறது. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு 1 வீக் எக்ஸ்பீரியன்ஸ் 1 வீக் உங்களை நாங்கள் பார்ப்போம். அப்புறம் 2வது ஆப்ஷனுக்கு போவோம், அதில் நாங்கள் டீச் பண்ணுவோம். அப்போ அது அந்த 1 வீக் அந்த வீக் பார்ப்போம். அப்படித்தான் எங்களோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போகிறது. நீங்கள் எங்களோட இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒர்க் பண்ண ஓகேயா இருந்தால் 076 ஓகே 076-885 ஓகே 076-885-3578 என்ற என்ன வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. மீண்டும் இதுக்கு புறம் இருக்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாருங்கள்.